كل نفس ذائقة الموت. ஒரு ஊரிலே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்றால் எங்களுக்கு அது கணக்கும் இல்லை. வேறொரு ஊரிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் நாங்கள் கணக்கே எடுக்க மாட்டோம். அது எங்களுக்கு, நாம் பிறந்தால் அது எங்களுக்குரிய நிகழ்வு. அதே போன்று நாம் மரணித்தால் அது எங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அடுத்தவர்கள் பெரிதாக கணக்கெடுக்க மாட்டார். நாம் மரணித்தால் வேறு ஒரு ஊரிலே இவர் மரணித்து விட்டார் என்பதற்காக வேண்டி எல்லோரும் அவர்கள் அப்படியே இருந்து விட மாட்டார். அவர்கள் கணக்கும் எடுக்க மாட்டார். இந்த ரெண்டு மிகப்பெரிய நிகழ்வு யாருக்கு இருக்கிறது என்றால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அந்த பிறப்பும் இறப்பும் அவருக்கு மிக முக்கியமானது. அந்த பிறப்புக்கும் இடையிலே அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஏன் தந்திருக்கிறான்? அல்லது கலகல் மூத்தவல் ஹயாத்தல் யபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அந்த வாழ்க்கையும் மரணத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதை உங்களில் சிறந்தவர்கள் யார், சிறந்த செயல்களை செய்து மரணிப்பவர்கள் யார் என்பதை அவன் சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே எங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால், அதனை நாம் சந்திப்பதற்கு முன்னால் எங்களிடத்திலே என்ன என்ன பிழைகள் காணப்படுகிறதோ அவைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி வழிகெடுக்கக்கூடியவர்களுடைய அந்த வழிகேடான சிந்தனைகளில் இருந்து ஒதுங்கி தூய்மையான அந்த தீனிலே பூரணமாக எங்களை நுழைத்து நல்ல ஈடுபாட்டோடு அமல்களிலும் விவாதத்துகளிலும் நாங்கள் ஈடுபட்டு ஒரு சரியான ஒரு வாழ்க்கையிலே பயணிப்பது என்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை.